மகிழ்ச்சி. ஒரு நல்ல நிகழ்வில் ஒரு நல்ல புத்தகத்தை அறிமுகம் செய்ய எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. முதல்ல இந்த புத்தகத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தை எழுதிய படைப்பாளி குறித்து நான் சில வார்த்தைகள் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு படைப்பாளி என்பவன் எப்படி இருக்கணும்னு ஒரு கேள்வி நம்ம எழுப்பணும்னா, இந்த ஒரு முற்போக்கு சமூகத்தின் அந்த கேள்வி வச்சோம்னா பல பதில்கள் கிடைக்கும். அவன் தான் வாழ்கிற சமூகத்திற்கு நியாயம் செய்ய வேண்டும். சமூகம் என்றால் மனித சமூகம் மட்டும் இல்லை, இருக்கக்கூடிய சிறு பறவைகள், பூச்சிகள், விலங்குகள், மரம், மட்டை அனைத்துக்குமான நியாயத்தை அவன் மனம் தாங்கி நிற்க வேண்டும். இப்படி அடுக்கிட்டே போகலாம். ஒரு படைப்பாளிக்கு உண்டான குவாலிட்டி அதெல்லாம் சரி. அந்த படைப்பாளி அவனுடைய படைப்புக்கு, அவனுடைய எழுத்துக்கு செய்கிற நியாயம்ங்கிறது மிக முக்கியமான ஒரு நியாயமா நான் பார்க்கிறேன். அந்த வகையில எழுத்துக்கு நியாயம் செய்திருக்கிற எழுத்தாளராக நான் தோழரை பார்க்கிறேன். ஏன் அப்படின்னா, தோழர் ஒரு பெரிய நிறுவனத்துல அரசு பணியில வேலை செய்யறாரு. இந்திய கப்பற்படையின் கடலோர காவல் படை பிரிவில் ஒரு முக்கியமான அதிகாரியா பணியாற்றுறாரு. அப்பிருந்தே அவருடைய இலக்கிய வாசிப்புகள் அப்படியே போகுது. அப்பாவுடைய அறிமுகத்தால தாய் போன்ற ரஷ்ய நாவல்களுடைய அறிமுகம் கிடைக்குது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நகர்றாரு. சில இலக்கிய அமைப்புகள்ல செயல்படுறாரு. அவருடைய நண்பர்கள் கேட்குறாங்க, நீ வாசிக்கிற எல்லாம் பண்ற, ஏன் எழுத மாட்டேங்கிற, எழுது அப்படின்ட்டு. அப்போ அவர் சொன்ன பதில் தான் முக்கியமான பதில். நான் ரொம்ப ரசிச்ச அந்த பதில் அவருடைய எண்ணுரையில் இருந்துச்சு. நான் எழுதுவதற்கு முன்னால் நான் வாசிக்க வேண்டியது நிறைய இருக்கு அப்படிங்கிறார். ஒரு 2 வருஷம் முழுக்க முழுக்க வாசிப்பை மட்டுமே கையெடுத்து வாசித்த பிறகு அவர் எழுத உட்கார்றாரு. உண்மையா இதுதான் ஒரு படைப்பாளி தன்னுடைய படைப்புக்கு செய்கிற நியாயமா நான் பார்க்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தகுதி இருக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு எழுத்தாளனுக்கான தகுதி, எழுத்துக்கான தகுதி அப்படிங்கிறது வாசிப்பு தவிர எதுவுமே கிடையாது. வாசிப்பு மட்டும்தான் ஒருவனுக்கு எழுத்தை கை கொடுக்கும். அந்த அந்த ஒரு நேக்கு கிடைக்கும். அப்பதான் எழுத்து கை கூடும். அந்த வகையில ஏதோ எடுத்தோம் கவுத்தோம் எழுதாம அந்த எழுத்தை புரிந்து கொள்வதற்கு, அந்த ஒரு சூழலை உள்வாங்குவதற்கு அந்த வாசிப்பை 2 ஆண்டு காலம், பெரிய காலம் தானே, 2 ஆண்டு காலம் முழுக்க முழுக்க வாசிப்பை எடுத்து வாசிப்பதன் மூலமாக இலக்கியத்துக்குள்ள வந்திருக்கிற தோழர் அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றியை நான் சொல்ல விரும்புறேன். அப்புறம் தலைப்பு, பாரதிதாசன் இந்த புத்தகத்தை தலைப்பு சொல்லும் போது நான் ஒரு மாதிரியான ஒரு பார்வையில் இருந்தேன். சிலுக்கு தேவதை தலைப்பு சராசரியா இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த தலைப்பு ஈஸியா என்ன கனெக்ட் ஆகும். ஆமா இல்லையா? அது எனக்கு அப்படி தோணுச்சு. சிலுக்கு தலைப்பு இருக்குது. ஒருவேளை இப்ப நிறைய கதைகள் வருது, புதுசு புதுசா எழுத வராங்க. அவங்க இது போன்ற கதைகள் எழுதுறாங்க. அதாவது விடலைத்தனமான கதைகள் எழுதுறாங்க. நம்ம சமூகத்துக்கு பயனற்ற கதைகள் அது இருக்கு. நான் பயந்தேன், ஒருவேளை அப்படி இருக்குமோ, தலைப்பே இப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஆனா அது எவ்வளவு ஒரு தப்பான முன்முடிவுங்கிறத என்னை குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்கிய ஒரு தலைப்பு தான் தலைப்பு. சிலுக்குன்னா என்ன? பட்டு தானே இல்ல? பட்டுன்னு தமிழ்ல சொல்லும் போது அழகா இருக்கு. அது சிலுக்குன்னு சொல்லும் போது அது ஒரு சில்க் சுமிதா என்கிற ஒரு நடிகையா நம்மளுடைய மனம் கற்பனை பண்ணி சமூகத்தினுடைய பொது புத்தியா இருக்கு. அதையும் கடந்து, ஆனா அவங்க நல்ல நடிகை, முற்போக்கான நடிகை, நடிக்க வரல நான் நக்சலைட்டா போயிருப்பேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு தைரியமான நடிகை. அது வேற சப்ஜெக்ட். அதையும் தாண்டி இந்த சிலுக்கு தேவதைக்கு இந்த தலைப்பை ஒரு கதைக்கு வச்சிருக்காரு. அந்த கதையின் கருப்பொருள் என்ன அப்படின்னா, அந்த சிலுக்கு தேவதை யார் அப்படின்னா, இந்த கதாபாத்திரத்தின் மகள். ஒரு அப்பாவுக்கும் மகளுக்குமான அந்த பாச பிணைப்பை, அந்த உறவு கட்டமைப்பை அந்த கதை பேசிக்கிட்டே வருது. அவ்வளவு அற்புதமா இருக்கு. நம்ம குழந்தைகளை தங்கமயில், பட்டு கொஞ்சம் இல்லையா? பட்டுங்கிறது ஒரு சிலுக்குன்னு சொல்றாரு, அவ்வளவுதான். இதுல அந்த அந்த அப்பாவுடைய மனைவி, அதாவது அந்த சில்குடைய அம்மாவுக்கு வருத்தம். நீ என் சிலுக்குன்னு சொல்ற, பக்கத்து வீட்டுக்காரங்கள பார்த்து ஒரு மாதிரி பேசுறாங்க, அப்படி சொல்லாத. சொல்லணும்னு நினைச்சா கூட தனியா சொல்லு, சத்தம் இல்லாம சொல்லு, மற்றவங்க காதல விழுக்காம சொல்லு அப்படின்னு. இது வாசிமே எனக்கு தோணுச்சு, ஏன் இந்த மாதிரி வார்த்தை வைக்கணும்ட்டு. அதுக்கு பிறகுதான் அதுக்கான நியாயத்தை சொல்றாரு. சிலுக்குன்னா பட்டு தானம்மா, பட்டுன்னு சொல்ற, ஆங்கிலம் சொல்ற, அவ்வளவுதானே அப்படின்ட்டு. அதுபோல அந்த தந்தைக்கும் மகளுக்குமான அந்த உறவை அந்த கதை அவ்வளவு அற்புதமா ஆழமா பேசக்கூடிய ஒரு கதை. இந்த தலைப்பு குறித்து அவசரப்பட்டு முன்முடிவோடு சிந்தித்த என்னை குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்கிய தலைப்பு என்கிற வகையில நான் அதை புரிஞ்சுக்கிறேன். கதைகளுக்கும் இலக்கியத்துக்கும் ஒரு பெரிய வேறுபாடு உண்டு. ஒரு கதை எப்போ இலக்கியமா மாறும் அப்படின்னா, கதை
செய்திகளாக சம்பவங்களை கடத்தி கொண்டிருக்கும் வரை அது கதைகளாகத்தான் இருக்கும். ஒரு படைப்பாளி தன்னுடைய வாழ் அனுபவத்துல, புற சமூகத்துல, அண்டை வீட்டுல, எதிர் வீட்டுல, இங்கோ தொலைவுல பார்க்கிற கேள்விப்படுற விஷயங்களை உள்வாங்கி அவனை படைப்பா மாற்றுகிறான். ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்குறான், ஒரு களத்தை கட்டமைக்கிறான், அதன் வழியா தன்னுடைய படைப்பை முன்வைக்கிறான். எதை சொல்றான்? இதுவரை இந்த சமூகத்திலிருந்து தான் உள்வாங்கிய கருத்துக்களை இல்லையா சொல்றான். அப்படி சொல்லும் போது அது கதைகளா வெளிவருது. அந்த கதைகள் எப்ப இலக்கியமா மாறும் இல்லையா? இவருடைய முன்னுரையில் ஒரு அற்புதமான ஒரு வரி, இந்த வரி மட்டும் இங்க வாசிக்கும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அது பொருத்தமா இருக்கும். இந்த கதைகளின் வாயிலாக நான் பார்த்த மனிதர்களின் வேதனையை, கண்ணீரை, ஆற்றாமையை, காதலை, சந்தோஷத்தை என்று எல்லாவற்றையும் உங்களின் கண்களின் வழியாக பார்க்க ஆசைப்படுகிறேன் அப்படின்னார். எவ்வளவு ஆழமான வரி அது. ஒரு படைப்பாளி சமூகத்தில் உள்வாங்கக்கூடிய இந்த விஷயங்களை தனக்குள்ள போட்டு அசை போடுறான். தனக்கு ஒரு கருத்து இருக்கு, தனக்கு ஒரு நிலைப்பாடு இருக்குது. அதன் மூலமா அந்த சம்பவங்களை கலந்து ஒரு புதிய உணர்வை எடுக்கிறான், அதை படைப்பா முன்வைக்கிறான், அது கதையா சொல்றான். இந்த கதை எப்போது இலக்கியமாக மாறும் என்கிற ஒரு கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னா, சம்பவங்களை சொல்கிற வரையில் வெறும் கதையாக இருக்கும் அந்த கதை எப்போது உணர்வுகளை கடத்துகிறதோ அப்போ அது இலக்கியமா மாறும். உணர்வுகளை கடத்துவது அப்படிங்கிறது ஈஸியா கனெக்ட் ஆக முடியுதான் தெரியல. அந்த வார்த்தையில ஒரு உதாரணம் சொல்றேன். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல பார்த்தோம்னா வட மாநிலங்கள்ல ஏதோ ஒரு பகுதி, எனக்கு அதை ஏரியா நினைவில்லை, பிரிட்டிஷ் தளபதிகளுக்கு பயங்கரமான குழப்பம், தலைவலி. எவ்வளவு அடக்குமுறை செலுத்தினாலும் இந்த மக்களுக்குள்ள அந்த சுதந்திர தாகம் இருந்துகிட்டே இருக்கு. ஏதோ ஒரு வகையில இந்த வேட்கை தொடர்ச்சியா பரவிக்கிட்டே போகுது, அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ஒரு நபர்ல இருந்து இன்னொரு நபருக்கு, ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு, இப்படி அது பரவிக்கிட்டே போகுது. இவங்களை அந்த இணைக்கிற புள்ளி எது, கனெக்ட் பண்ற மீடியா எதுன்னு அந்த பிரிட்டிஷ் தளபதிகள் ரொம்ப குழம்புறாங்க. அப்போ ஒரு துப்பு கிடைக்குது. ஒரு அம்மா, வயசான அம்மா, ஏதோ ஒரு பொருளை மறைச்சு கொண்டு போறாங்க. டவுன் மாதிரி கிடையாதுல்ல, பக்கம் பக்கம் வீடு கிடையாதுல்ல, இங்க ஒரு வீடு இருக்கும், அடுத்த வீடு 1/2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு, 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு, அந்த மாதிரி பகுதி. அந்த அம்மா போறாங்க, ஏதோ மறைச்சு கொண்டு போறாங்க, தன்னுடைய முக்கத்துல மறைச்சு கொண்டு போறாங்க. பெரிய படை போய் ரவுண்ட் அப் பண்ணுது அந்த அம்மாவை. என்ன வச்சிருக்க காட்டு அப்படின்னு. அந்த அம்மா காட்ட மாட்டேங்குது. வலுக்கட்டாயம் பிடிங்கி பார்த்தா அது ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அதுல 2 சப்பாத்தி இருக்கு. நம்ம சாப்பிட்ற சப்பாத்தி. அவங்களுக்கு குழப்பம், இதையே மறைச்சு கொண்டு போறேன், இது மறைக்கக்கூடிய பொருளே கிடையாது. அவங்க பிச்சு பார்க்குறாங்க, நிறைய ஏதாவது குறியீடு இருக்குதா, இல்லை சங்கீத மொழிகள் ஆய்வு பண்றாங்க, ஒண்ணுமே கிடையாது. கொண்டு போய் கொடுத்துட்றாங்க. இதனுடைய ஆழமான விஷயம் என்னன்னா, எப்படி அந்த விஷயம் பரவுது அப்படின்னா, அந்த மாதிரி கைது பண்றாங்க. விசாரிக்கும் போது நம்ம சொல்றாங்க, எனக்கு ஏன்னு காரணம் தெரியாது, இது கொடுக்கலாம் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது, எனக்கு கொடுத்தாங்க, எனக்கு மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு. எம்எல்ஏ மாதிரி தான் இது. எப்படி செயல்பட்டுச்சு அப்படின்னா, இந்த சிஸ்டம் இந்த அடக்குமுறைக்கு எதிரான அந்த உளவியல் இருக்கு இல்லைங்க, இந்த ஆங்கில ஆட்சியின் அடக்குமுறைக்கு எதிரான உளவியல், அந்த தேச விடுதலை உணர்வு இருக்கு இல்லையா, அந்த உணர்வை கடத்துவதற்கு அந்த எளிய மக்கள் எடுத்துக்கிட்ட வடிவம் மிக எளிய வடிவம். 2 சப்பாத்தி நான் செஞ்சு விட்டு கொடுத்துட்டேன்னா ஒரு SMS ஃபார்வர்டு பண்றோம் இல்லையா, அது போல. அப்ப என்னுடைய உணர்வை அவருக்கு நான் கடத்துறேன். அதனுடைய பொருள் என்னன்னா, அந்த சப்பாத்தி இவர் வாங்கிட்டாருன்னா அவர் அந்த உணர்வை பெற்றுக் கொள்கிறார். அவர் 2 சப்பாத்தி சுட்டு இன்னொரு குடும்பத்துக்கு கொடுக்குறாரு. இப்படி அந்த அந்த பகுதி முழுவதும் அந்த உணர்வுகளை கடத்துகிற ஒரு ஊடகமா சப்பாத்தி செயல்படுது. அது ஒரு மிக முக்கியமான ஒரு வரலாறா நம்ம பார்க்க வேண்டிய படிச்சிருக்கோம் நம்ம. அது போல அந்த உணர்வை கடத்துகிற தன்மை இருக்கு இல்லையா, அது ஒரு படைப்பாளிக்கு மிக முக்கியமான ஒரு 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 பலமா நான் பார்க்கிறேன். அந்த பலத்துக்கு தொடர் முழுமையான வெற்றி அடைஞ்சிருக்க அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புறேன். அதாவது ஒரு வலி சொல்றோம்னு வச்சுங்களேன். இப்ப நம்ம ஒரு ஒரு ஏதோ ஒரு வலி, தலைவலி, காய்ச்சல்னு போறோம்னா அந்த வலியை எப்படி கடத்துவோம்? வாய் வழியா சொல்லுவோம் இல்லையா. அந்த வலியை கேட்கிற நபர்களை பொறுத்து அது அந்த அந்த வலி பரவும். அந்த வலி இப்ப டாக்டர் எனக்கு தலைவலினா டாக்டர் எப்படி யோசிப்பாரு, தலைவலி என்ன மருந்து தரலாம் யோசிப்பாரு. அதே தலைவலிய ஒரு பையன் அம்மாட்ட சொன்னா, அம்மா தலைவலிக்குதுமா அப்படின்னா அந்த அம்மா பதறும் இல்லையா. அப்ப டாக்டரிடம் கடத்துகிற அதே மொழிதான் அம்மாவிடம் கடத்துற ஒரு பையன். ஆனா டாக்டர் புரிந்து கொள்கிற உணர்வு வேற, அம்மா புரிந்து கொள்கிற உணர்வு வேற. அதுபோல
ஒரு நல்ல இலக்கியம் என்பது ஒரு தாய் உள்ளத்தோடு தன்னுடைய உணர்வுகளை கடத்த வேண்டும் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு தன்மை. அந்த வகையில வந்து இதில் உணர்வுகளை கடத்துகிற அந்த ஒரு ஏரியா வந்து பர்ஃபெக்டா ஒரு வெற்றி அடைஞ்சிருக்காரு அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புறேன். கதைக்குள்ள போயிடுவார். ஒரு சின்ன சின்ன இதுதான், ஒரு 4-5 கதையை முடிச்சிடலாம். அளவி அப்படின்னு ஒரு கதை, மிக முக்கியமான கதை. ரொம்ப ரசித்த அந்த கதையை. அந்த கதைக்குள்ள போல கான்செப்ட் என்ன அப்படின்னா வந்து ஒரு படிக்காத ஒரு பாமர பெண், இலங்கையை சேர்ந்தவங்க, அங்க வாழ முடியல, அங்க ஒரு சண்டை, இங்க வந்துடுறாங்க. வரவங்க கொஞ்சம் நகை இருக்கு, அது இங்க கொண்டு வந்துடுறாங்க. இங்க பிழைக்கணுமே, அதுக்காக என்ன பண்றாங்க, நகையை கொண்டு ஒரு அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆள், ஒரு ஜமீன்தார்ட்ட கொண்டு நகையை கொடுத்துட்டு அடமானம் வச்சுட்டு ஏதோ வாங்கி இப்படி ஓட்டிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் என்னன்னு கேட்டா, அந்த ஜமீன்தார் வந்து ஏமாத்திறாரு, வாங்கின பணத்தை திருப்பி தரல. இந்த அம்மா போய் அந்த ஏரியா இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு நபர்கிட்ட போயிட்டு முறையிடுறாங்க, ஒரு பஞ்சாயத்து தலைவர்கிட்ட. இவர்கிட்ட நகை வச்சு அடமானம் வச்சேன், தரமாட்டேங்கிறாருன்னு. அவர் வந்து பேசுறாரு. அவர் அதுக்கு ஒத்துக்கல ஜமீன்தார், ஏன்னா அவர்கிட்ட ஆள், அன்பு, படை எல்லாமே இருக்கு, ஏமாத்திறாரு. ஒரு சாதாரண ஒரு பெண், எந்த விதமான அதிகாரமும் இல்லாத சாதாரண ஒரு பெண் என்ன பண்ணுவான், எப்படி பழி வாங்குவாள்? எல்லாரும் கோவம் இருக்கும்ல, எப்படி பழி வாங்குவான்? வாசிச்சுக்கிட்டே வரும்போது நமக்கு புரியாது என்ன பண்ண முடியும். சாதாரண ஒரு பெண் என்ன பண்ண முடியும், ஒரு கூலி வேலைக்கு போகக்கூடிய ஒரு பெண் என்ன பண்ண முடியும், ஒரு கேள்வி இருக்கும். அதுக்கு அவ பழி வாங்குவா. அந்த அந்த வரி அற்புதமான வரி. அதை வந்து இவர் முன்னேறி கூட சொல்லியிருப்பாதைய. அது என்ன ஆகும் அப்படின்னா, காலப்போக்கில் அந்த ஜமீன்தாருடைய குடும்பம் செதஞ்சு போயிடும். அவன் பையன் ஆக்சிடென்ட்ல இறந்துருவாரு, அவங்க மனைவியும் இறந்துருவாங்க ஏதோ ஒரு வகையில. இவர் கை கால் இழுத்து கிடப்பாரு, இவரும் இறந்துருவாரு. அப்ப அந்த அம்மா சொல்லும், இன்னொரு அம்மா கேட்பாங்க, நீ அந்த இளவுக்கு போனீங்க அப்படின்னு. அப்போ ஒரு வரி சொல்லுவாரு, நான் போனேன், பணத்தை தூக்குற வரைக்கும் அங்கதான் இருந்தேன், நடுவாசல்ல உட்கார்ந்து அழுதேன், என் வயிறு குளிர வரைக்கும் நல்லா அழுதேன். என்ன மாதிரி வார்த்தை பாருங்க. ஒரு எளிய ஒரு குடும்பத்துல ஒரு எளிய ஒரு பெண் வந்து வேற எப்படி பழி வாங்க முடியும்? எதுவுமே கிடையாது. அழுது அந்த பழி வாங்குறான். அந்த உணர்வை நம்ம சொல்றோம் இல்லையா, ஆண்டவன் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அதோட இன்னொரு வடிவமா நான் பார்க்கிறேன். ஒரு அற்புதமான ஒரு சொல்லலாம் நான் பார்க்கிறேன். அதுபோல இன்னொன்று வந்து சர்க்கரை அப்படிங்கிற ஒரு கதை. இது வந்து ரொம்ப ஒரு பகடி கலந்த ஒரு கதைன்னு வச்சுங்களேன். அதாவது நிறைய பேர் ஓப்பனா பேச மாட்டாங்க. இப்போ உமர் தோழர் இருக்காருன்னு வச்சுங்களேன், தோழர் ஒரு 10,000 வேணும் உடனே கொடுத்துருவார், இல்லைன்னு சொல்லிடுவார். ஆனா சிலர் சொல்லுவாங்க, 10 ரூபாயா, நாளைக்கு வாங்கிக்கலாங்க, நாளைக்கு கேட்டால் நாளைக்கு வாங்கிக்கலாங்க. இது பணம் மட்டும் கிடையாது, ஏதோ ஒரு வகையில இவர் இருக்காரு, இவருக்கு ஏதோ ஒரு உதவி தேவைப்படுது, ஒரு ஒரு அரசு அலுவலருக்கு ஒரு உதவி தேவைப்படுது, இவர்கிட்ட சொல்றாரு, நாளைக்கு பண்ணி தரேங்கிறாரு. பண்ண முடிஞ்சா பண்ணணும், முடியலன்னு சொல்லணும். ஆனா இந்த கேரக்டர், சங்கரன் கேரக்டர் என்ன பண்ணுன்னா, அவரை நம்ப வைக்கும். யார் உதவிக்கு வந்து நிற்கிறாங்களோ அவங்க அவரை நம்ப வச்சுட்டு, நாளைக்கு பண்ணித்தரேன், நாளைக்கு பண்ணிடலாம் அப்படின்னு நம்ப வச்சுட்டு கடைசி வரைக்கும் இழுத்து கழுத்தெடுத்து அதைய வந்து பண்ணாமே விடக்கூடிய கேரக்டர். அதை பத்தி ஒரு பகடி கலந்த ஒரு அற்புதமான கதை அந்த கதை. அது அந்த கதையை சொல்லிட்டேன்னா உங்களுக்கு வாசிக்கும் சுவாரஸ்யம் இருக்காது, நான் இதோட நிறுத்திக்கிறேன். அப்புறம் படிக்காசு அப்படிங்கிற ஒரு கேரக்டர், அந்த கதையோட பேர் படிக்காசு தான். ரொம்ப ரசிச்ச கதை அந்த கதை. என்னன்னா, சராசரியான ஒரு 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 களம். அது ஒரு டீக்கடையில் நடக்கக்கூடிய உரையாடல் தான் அந்த கதை. ஒருத்தவரும் படிக்காசு, அவன் பேரு, அந்த கேரக்டர் பேரு. அவன் எப்படிப்பட்ட நபரா இருப்பான் அப்படின்னு பார்த்தோம்னா, அவனுக்கு பெருசா வேலை வெட்டி இருக்காது, எதுவும் இருக்காது. பாக்குறவங்க வீட்டுல 10 ரூபா கொடுத்து வாங்கிக்குவான். அந்த டீ கடைக்கு போறான், அந்த கடை ஓனர் சொல்றாரு, நீ அந்த கடையை கூட்டி விடுங்கிறாரு. போய் அந்த கடையை கூட்டி விடுறான். கூட்டி விட்டு 10 ரூபா கொடுங்க வாங்கிக்கலாம். ஒரு டீ சாப்பிட்டு இருக்காரு, அவர்கிட்ட 10 ரூபா கேட்கறான். இப்படி 10 ரூபாய் வாங்கிக்கிறான். இந்த கதையை வாசிக்கும் போது நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, நம்ம பார்த்துருப்போம் இந்த கேரக்டர். 10 ரூபா யார் கேட்பா நம்ம கிட்ட? நம்ம ஆண்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் இந்த விஷயம். ஏன்னா கட்டிங்காக கேட்கறது. 4 பேர் 10 ரூபா 40 ரூபா ஆயிரும். ஒரு கட்டிங் 40 ரூபா. அது போல வந்து அப்படி ஒரு கேரக்டர். அது நம்ம பார்த்துருப்போம், அந்த மாதிரி கேரக்டர் பார்த்துருப்போம் இல்லையா? அந்த மாதிரி கேரக்டர் காட்டுறாரு. நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, சரி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கேரக்டர் வந்து ஒரு கதாபாத்திரமா அவர் கட்டமைச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அப்படியே அந்த கதை போய்கிட்டே இருக்கும். இதுக்குள்ள பல கிளை கதைகள் போகும். ஒரு அம்மா மகன் உறவு இதுவே போயிட்டு இருக்கும். ஒரு கணவன் மனைவிக்குமான ஒரு அது ஒரு அழகான விஷயம் சொல்லுவாரு. அதுல கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு ஒப்பந்தம் இருக்கும். சண்டை வரும், அடிச்சுக்குவாங்க, விவாதம் நடக்கும், வாக்குவாதம் நடக்கும், நைட் ஆளுக்கு முள்ள கிடப்பாங்க. ஆனா அந்த விவாதத்தினுடைய மையம் என்னன்னா, என்ன சண்டை வந்தாலும் அடுத்த நாள் காலையில கணவன்
அல்லது மனைவி பக்கத்துல போய் உட்காந்து அந்த கணவனுடைய கால் அல்லது மனைவியோட கால் எடுத்து காலில் வச்சுட்டு அதை பிடிச்சி விடணும். அவ்வளோ அழகான ஒப்பந்தம். இது எப்படி ஒரு கற்பனையா சொன்னாரா, எங்காவது பார்த்தாரான்னு தெரியல. ரொம்ப ரசிச்ச ஏரியா அது. இப்படி இப்படி போகுது அந்த கதை. கடைசியில் அந்த படிக்காசுங்கிற நபர் அந்த 10 ரூபாய் வாங்கிட்டு எங்க போவான் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நினைச்சிருப்போம், என்ன நினைச்சிருப்போம், குடிச்சேங்க கலப்பான், மட்டையா இருப்பான், அப்படிதான் அந்த டைலாக் வரும். பார்த்தா அன்னைக்கு அவனுடைய மனைவியின் பிறந்த நாளா இருக்கும். மனைவி இறந்துருப்பாங்க. அந்த அந்த புதைமேட்டில் வந்து அவர் பூக்களை போட்டு அழுவாரு அந்த படிக்காதுங்கிற கேரக்டர். அப்படியே அது வரைக்குமா அவர் மீதான அந்த பிம்பத்தை டக்குன்னு உடைச்சு வேற ஒரு வெளிக்கு கொண்டு போகிற அந்த ஒரு அற்புதம் நிகழ்ந்த தருணமா அந்த தருணத்தை நான் பார்த்தேன். அருமை தொடராது. அப்புறம் இன்னும் ஒரே ஒரு கதை சொல்லி முடிச்சுக்கிறேன். கற்பகத்தின் ராஜாங்கம் அப்படிங்கிற ஒரு கதை. அப்பா சான்ஸே இல்லை. அது ரொம்ப சின்ன ஏரியா தான். ட்ரெயின்ல போகும்போது நடக்கக்கூடிய ஒரு சின்ன ஏரியா. ஒரு வயதான நபர். அதான் நான் எப்படி சொன்ன மாதிரி வந்து இவருடைய கதாபாத்திரங்கள் எதுவுமே வந்து ஒரு மெனக்கடவே இல்லை. ஒரு கதாபாத்திரம் உருவாக்குவதற்கு யோசிக்கிறது, மெனக்கிடுறது எதுவுமே கிடையாது. தான் பார்க்கிற ஒரு கதாபாத்திரத்தை, பார்க்கிற ஒரு நபரை வந்து அப்படியே கேரக்டரா கொண்டு வந்துடுறாரு. ட்ரெயின்ல போகும்போது ஒருத்தர் பார்க்கறாரு, ஒரு வயசான நபரை பார்க்கறாரு. அவர் தயங்கி தயங்கி நிற்கிறார். இவர்கிட்ட ஏதோ உதவி கேட்க வர்றார். தயங்கி தயங்கி வர்றார். அப்போ ஒரு டைலாக் வச்சிருப்பார். இது போல தயங்கி தயங்கி வந்து உதவி கேட்பவர்கள் என்ன கேட்பார்கள் நமக்கு தெரியும். ஊருக்கு போற பஸ்ஸு காசு இல்லை, பர்ஸு தொலைஞ்சு போச்சு, ஒரு 50 ரூபா கொடுங்க, 100 ரூபா கொடுங்க. நமக்கு பார்த்துட்டு மாதிரி கேரக்டர் பார்த்துருக்கோம் இல்லையா? அப்படி அவர் நினைக்கிறார், அந்த கதாபாத்திரம் நினைக்குது. ஆனா அந்த பெரிய வந்து என்ன கேட்கிறாருன்னா, வீட்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணணுங்க, உங்க ஃபோன் பில் தருவீங்களான்னு. தாராளமாக தருங்க, பண்ணுங்க. நான் பண்ண மாட்டேன், நான் பேச மாட்டேன், நான் சொல்ற விஷயத்த நீங்களே சொல்லிடுங்கன்ட்டு ஒரு நம்பர் தர்றாரு. ஒரு சின்ன டைரி காணாமல் போயிருது. பத்தட்ட போறாரு, டைரி எங்க தேடுறாரு. பார்த்தா பேக்ல இருக்க எடுத்து கொடுக்குறாரு. அந்த டைரியில வந்து ஒரு பேர் கற்பகம் நம்பர் இருக்கு. அந்த நம்பர் போட்டு நீங்களே பேசுங்க அப்படிங்கிறார். என்ன சொல்லணும் அப்படின்னா, உங்க கணவர் ராஜாங்கம் வந்து கொண்டிருக்கிறார், வந்து விடுவார், வந்து கொண்டிருக்கிறார், வந்து விடுவார். இதை மட்டும் சொல்லிருங்க. அதை நீங்களே சொல்லாமல்ல, நான் சொன்னா அவ அழுவாங்க. ஒரு கணவன் மனைவிக்குமான காதல் அப்படிங்கிறத தாண்டி ஒரு வயோதிகத்திலும் நிலவுகிற அந்த காதல் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு கதையாக்கும் தன்மைக்கு ஒரு பெரிய சபா சொல்லணும். அப்ப வந்து கொண்டிருக்கிறார், வந்து விடுவார், சொல்லிருங்க அப்படின்னு ஃபோன் பண்ணி சொல்றாரு. இந்த மாதிரி வந்துட்டு இருக்காருங்க. வந்து ஒன்று அந்த அம்மா கேட்குறாங்க, ராஜாங்கம் பக்கத்தில் இருக்காரா சாமி? ஆமா இருக்காருங்க. நல்லா இருக்காருல்ல? இருக்காருங்க. சரிப்பா வச்சுறாங்க. நம்ம சரி சுகம் கதை முடிய போது நினச்சிட்டு இருப்போம். அந்த ஸ்டாப் வந்துடும். ஆனால் அவர் இறங்க மாட்டார் பெரியவர். இவருக்கு பதட்டமாயிரும். ஏன் அவர் ஸ்டாப் இறங்கலான்னு போய் அவரை எழுப்பும்போது பார்த்தா அவர் இறந்துருப்பார். அவர் நிரந்தரமாக தூங்கி எவ்வளோ ஒரு பெயின்ஃபுல்லான அந்த எண்டிங் சான்ஸே இல்லை. அப்படி ஒரு அற்புதமான ஒரு கதையை. இதே சாகில நான் ஒரு கதை படித்தேன். கந்தரனுடைய கதை ஒன்று, அதை சொல்ல அனுமதிக்கணும். நீங்கள் பஸ்ஸில் போவார் அந்த கேரக்டர். இதே மாதிரி வயசான கேரக்டர் பஸ்ஸில் போயிட்டு இருப்பாரு. கொஞ்சம் சரக்கு அடிச்சிருப்பாரு, கால் அகலமாக வச்சிருப்பாரு, வேட்டி இழுத்துட்டு இருப்பாரு, பட்டனை கழட்டி தூக்கிட்டு இருப்பாரு. ஒரு மாதிரி பில்டப்பாக இருப்பார், வம்பளத்துக்கிட்டே இருப்பார் எல்லாத்துட்டையும். நம்ம கோவம் ஒரு வாசிக்க யாரா இப்படி பண்றாங்க அப்படின்ட்டு எரிச்சலா வரும். ஆனால் கதை போய்கிட்டே இருக்கும். பஸ்ஸுக்குள்ள அவ்வளோ பெரிய வில்லனா இருப்பார். ஸ்டாப் வந்துடும், இறங்கி வீட்டுக்கு போவார். ஒரு கிராமம். அந்த வீடு யாரு? இவருடைய மகளுடைய வீடு. இவருக்கு மனைவி இருக்காது. மகளுடைய வீட்டுக்கு போவார். வெளியே அந்த கயிறு கட்டல படுத்திருப்பாரு. மனைவி அது மகள் வருவான், அம்மா ஒரு 50,000 குடும்பம் வீடு வாங்கலோடிம்பார். இது 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 சொல்ல ஒரு விஷயம் என்னன்னா, வெளித்தோற்றத்திற்கு மனிதர்கள் பிரம்மாண்டமா இருக்கலாம், அச்சுறுத்தும் வகையில் இருக்கலாம், ஆனால் உள்ளுக்குள்ள அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன வாழ்க்கை இருக்கு இல்லையா, அந்த வாழ்க்கையை, அந்த உணர்வை வெளிக்கொண்டு வருவதுதான் ஒரு இலக்கியத்தின் பணி அப்படிங்கிறதுல வந்து சொல்ற முழுமையை வெற்றி அடைஞ்சிருக்க அப்படின்னு நான் கருதுறேன். அந்த வகையில எந்த இடத்திலும் மொழி அலங்காரமோ அதிகப்படியான ஊமைகளும் இல்லாம டைம் ஆச்சா எனக்கு தெரியும், வரப்போது நினைச்சிருக்கேன். மொழி அலங்காரமும் இல்லாமல் ரொம்ப இயல்பா போற போக்குல வந்து கதையை சொன்ன விதங்கள் வந்து ரொம்பவே அற்புதமா இருந்துச்சு. சில விஷயங்கள் மட்டும் ஒரு ஆலோசனை சொல்லலாம்னு நினைக்கிறேன் நான். அது உங்களுடைய ஒரு படைப்பாளியோட உரிமை தான், அது என்னுடைய ஆலோசனை சொல்றேன். சில இடங்கள்ல வந்து மைய கதாபாத்திரத்திற்கு வருவதற்கு முன்பாக நடக்கிற காட்சி அமைப்பு கொஞ்சம் நீளமா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அது என்னுடைய ஆலோசனை தான். அப்புறம் ஏன் உவமைகளை தவிர்க்கிறீங்க அப்படின்னு தெரியல. உங்க கதை மட்டும் இல்ல, இதுக்குள்ள ஒரு கதையை படிச்சேன். அது என்ன அலர்ஜின்னு தெரியல. ஊமைகள் மேல பெரும்பாலும் தவிர்க்கிறாங்க. ஊமைகள் தான் அவ்வளவு ஒரு கதையை வந்து அழகாக்கும் நான் நம்புறேன். அது கொஞ்சம் நீங்க முயற்சி பண்ணலாம், இல்ல விடலாம், உங்களுடைய உரிமை தான். ஏன்னா
அது ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியா. இந்த கதைகள் அற்புதமான கதைகள். இன்னும் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியா நிறைய இருந்துச்சு. அதை இன்னும் நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒன்று தான். மற்றபடி ஒரு நல்ல கதையை, ஒரு நல்ல தொகுப்பை வாசிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பதியத்திற்கும், இப்படி அற்புதமான படைப்பை நமக்கு கொடுத்த தோழர் நிலாமோகன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன்.